கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஹாய் ஹாய் டார்லிங். என்னது இங்க அவர் நிக்கிற மாதிரி இருக்கு? இது கனவா இல்ல நிஜமா? நீங்க சந்தேகமும் வேணாம், நான் நிஜம்தான். நிஜமா தான் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னா நான் வருவேன்னு. ஐயோ, உண்மையாவே நீங்க தானா? அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதுவும் இந்த ரூம்ல எப்படி வந்தீங்க? ஏய் கத்தாதடி, நீயே கத்தி நான் இங்கதான் இருக்கேன்னு காமிச்சு கொடுத்துறாத. யாருக்கும் தெரியாம நீ சொல்லி கொடுத்தலாம் வெவ்வேறு எரி குதிக்கிறது எப்படின்னு, அதுதான் இப்ப ஃபாலோ பண்ணி கரெக்டா உங்க ரூமுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அதனால பரவாயில்ல, உனக்காக இது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நீ கஷ்டத்துல இருப்பலாம், உன்னை சமாதானப்படுத்தணும்ல, அதுக்காக தான் வந்தேன். உன்னை சமாதானப்படுத்த நான் வரணும்ல. ஐயோ, என்ன சமாதானப்படுத்துங்க, நான் கேட்டேனா? ஏங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வெற்றி, ப்ளீஸ் வெற்றி, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க வெற்றி. அம்மா யாராவது பார்த்தா தப்பாயிடும் வெற்றி. போங்க, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க வெற்றி. ஏ லூசு, நான் கண்டிப்பா வருவேன்னு நீ நினைச்சதானே? இல்ல இல்ல, அப்படி நீ யார் சொன்னா? நான் எப்படி அப்படி நினைப்பேன்? முதல்ல நீங்க எதுக்கு இங்க வரணும்? இங்க பாருங்க, அம்மா இல்ல சித்தி யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாயிடுங்க. சொன்னா கேளுங்க, நீங்க கிளம்புங்க. அவங்க கண்ணெல்லாம் படாம எப்படி உன்னை சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும்டி. இதெல்லாம் சமாளிக்க தெரியாமலா இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்? நான் தான் வந்துட்டேன்ல, விடு, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆமா, டோர் லாக்ல இருக்கான் இல்லனா ஓப்பன்ல இருக்கான்? என்ன கேட்டீங்க? ஏய் தப்பாலாம் கேட்கலாம், யாராவது சடனா வந்துட போறாங்க, அப்படியே யாராவது வரதுக்கு முன்னாடி கதவு தட்டினாதானே நான் கொஞ்சம் சமாளிக்க முடியும், அதுக்காக கேட்டேன். தப்பாலாம் ஒன்றும் இல்லை. எப்போ தப்பா என்ன பண்றதுக்கு இருக்கு, மனசு இருக்கிறத சொல்லிட்டு தான் எது வேணாலும் பண்ணுவேன். ஹலோ ஹலோ, தப்பு நடக்கலாம் இங்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அபி பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃப்ரெண்ட்லியாவும் இனியா நானோட தம்பின்றதுனால தான் அமைதியா இருக்கேன். சரி, இங்க பாருங்க, நான் வந்து யார்கிட்டயும் கோவம்லாம் படல, கோச்சிக்கவும் இல்லை, அதனால என்னை சமாதானப்படுத்தணும்னு அவசியமும் இல்லை. நீங்க வந்த வழியை பார்த்துட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க. உங்க மம்மி தேடுவாங்க, சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. ஹலோ, என்ன ஈர பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இங்க வந்து உட்காந்து? எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறது? ஆள் வலிக்கொள்ளடி மாமாவுக்கு, அதான் நீயும் உட்காருன்னு சொல்ற மாட்டேற, அதான் நானே உட்காந்துட்டேன். இடம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும்ல, அதான் உட்காந்துட்டேன். ஐயோ, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. வீட்டுல யாராவது பார்க்க போறாங்க. இங்க பாருங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நமக்குள்ள எதுவும் இல்லை, ஆனா பாக்குறவங்க கண்ணு அது தப்பா மட்டும்தான் நினைக்கும். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, கிளம்பிடுங்க. அடியே, நமக்குள்ள எதுவுமே இல்லையா, எல்லாமே இருக்குடி, சீக்கிரம் நீயே புரிஞ்சுப்ப. ஏய் அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, பயப்படாத. நான் உன்கிட்ட பேசணும், பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். இங்க பாரு. ஐயோ வெற்றி, நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசுவாங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, இங்க இருந்து எப்படியாவது கிளம்புங்க. அம்மாவும் இல்லை சித்தி சித்தப்பான்னு யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னை யாரும் தப்பாவும் நினைக்க மாட்டாங்க. அப்படிலாம் உன்னை யாரும் தப்பா நினைக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன்டி. இங்க பாரு, நான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டு உன்னை சமாதானப்படுத்திட்டு போலாம் தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் பயப்படாத, எனக்காக கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன். மம்மி இன்னைக்கு ஷாப்பில் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு தான். ஆனால் அபி, மம்மி இப்படிலாம் நடந்துக்கிறவங்களே கிடையாது. மம்மி ரொம்ப நல்ல டைப்பு, ஆனால் ஏன் உங்ககிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு மம்மியை தப்பாக மட்டும் நினைக்காத. வெற்றி, நான் ஆண்டி எப்படி தப்பா நினைப்பேன்? அவங்க அவங்க இடத்துல இருந்து பேசுறாங்க, என் இடத்துல இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பேசுறது ஒரு வகையில் கரெக்டு தானே. எவ்வளோ பெரிய இடம், அந்த இடத்துல நான் சுட்டித்தனமாக விளையாடிட்டு இருந்தா அது டீசெண்டாக இருக்கும். அது ஆன்ட்டிக்கு இரிட்டேட் ஆகும்ல. ஆன்ட்டியை பார்க்குறவங்க என்ன இவங்க கூட வந்தவங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சுற்றி இருக்கவங்க நினைப்பாங்கல்ல.
அதனால ஆண்டிக்கு கோவம் வந்துருச்சு. அதான் என்னை திட்டிருக்காங்க. இனிமே நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஆன்ட்டி மேலே எந்த கோவமும் கிடையாது. ஆன்ட்டி மேலே எந்த கோவமும் கிடையாது. உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது. தேங்க்ஸ் டி. இங்கே புரிஞ்சிக்காம நீ கோவமாக இருப்பியோன்னு நினச்சேன். அதனால தான் நைட் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல உன்னை பார்த்து பேசணும்னு தோணுச்சு. மம்மி உன்னை அப்படி பேசினது வந்து எனக்கு மனசு சரியில்லை. மம்மிக்கிட்ட போய் நான் கேட்டேன், மம்மி நீங்கள் பண்ணுறது தப்புன்னு. பட் மம்மியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்தில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா பிடிவாதமாக அதுலேயே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களே அதை உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உன் விஷயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களே ரியலைஸ் பண்ணி உன்னை தேடி அவங்களே வந்து உன்கிட்ட சாரி கேட்பாங்க. ஐயோ, நீ வேற ட்ரீ. ஆன்ட்டி என்கிட்ட வந்து சாரி கேட்குறவா? சீச்சே, நான் அப்படிதான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. ஆன்ட்டி பண்ணது ஒரு வகையில் கரெக்டு தான். என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஆன்ட்டி பண்ணது தப்பாக தெரியும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணது கரெக்டாக தெரியும். இதில் யார் மேலேயும் நான் கோவப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம இனிமே இப்படி பேசுறது கூட சரியாக இருக்காதுன்னு தோணுது. ஸோ நீங்கள் இனிமேல் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஆன்ட்டி அதை தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன சொன்ன? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவா? இங்கே பாருடி, ஆரம்பத்தில் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக அறிமுகமானோம். அதுக்கப்புறம் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கோம். என்ன பார்க்குறேன்? நான் உனக்கு ஒரு வகையில் மாமால அதை தான் சொல்கிறேன். இனி போக போக வேறு எந்த ரிலேஷன்ஷிப் வேணா இருக்கலாம். அதனால டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. இனிமேல் டிஸ்டன்ஸை ரொம்ப 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 கிட்டக்க வேணா உண்டாக்கிக்கலாமே தவிர லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வெற்றி, எல்லாரும் என்ன விளையாட்டு பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பேசுறதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் தான் விளையாட்டு பிள்ளையாக தெரியுறீங்க. என்னடி சொல்கிறேன்? ஆமாம் வெற்றி, உங்கள் மம்மியை பற்றி இந்த ஷார்ட் பீரியடில் நானே நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது உங்கள் மம்மி கூடவே இருக்கீங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது? அவங்க எவ்வளோ ஒரு அடமன் கேரக்டர், அவங்க எவ்வளோ ஒரு கோபக்காரங்க, இது எல்லாமே தெரிஞ்சுமா இன்னும் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்கிட்ட பேச பேச பாதிப்பு உங்களுக்கெல்லாம், எனக்கு தான். அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறதை நிறுத்திக்கோங்க. என்னன்னா என்ன, அப்படி இருந்துப்போம். ஏன் நான் இனிமேல் எங்கள் அக்கா கூட பேசுவேன்னு கூட எனக்கு தெரியல. எங்கள் அக்கா உண்மையாலத்த வீட்டுக்கு போயிட்டா நான் போய் அடிக்கடி பார்க்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அது வேதாண்டிக்கு பிடிக்காதுல்ல. வேதாண்டி என்னமோ அங்கே இருக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு. என்னால் என் அக்காவுக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, உனக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வெற்றி, என்ன? இங்கே பாருடி, எனக்கு என் மம்மியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் மம்மி மட்டும்தான் என் உலகம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நினச்சிட்டு இருந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டாக நீ வந்த. இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எப்படி எழுப்பேன்? எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீக்கிரமே ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்னடனா பாதிலே முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அபி, மம்மி சீக்கிரமே உன்னை ஏற்றுப்பாங்க. மம்மிக்கு சீக்கிரமே உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்காத. ஏய், நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து விலகி போகாத. உன்னால் விலகி போகவும் முடியாது, போகவும் நான் விட மாட்டேன். வெற்றி, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கும் உன்னை விட்டு போக முடியல. என்னன்னு தெரியல. ஏய், உன்னால் என்னை விட்டுட்டு போக முடியாதுடி. இப்போ வரைக்கும் நான் யாருன்னே தெரியாம என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கடி. எப்படி என்னை விட்டுட்டு போவேன்? இப்போவும் உன்னை அறியாம என் பக்கத்துல வந்துட்டடி. இப்பவே உனக்கு நான் தோல் கொடுக்குறேன்னா கடைசி வரைக்கும் நீ என் தோல்ல சாஞ்சிட்டு தாண்டி இருக்கணும். உன்னை எந்த இடத்துலையும் கைவிட மாட்டேன்டி. சீக்கிரமே மம்மிக்கு உன்னை பிடிக்கும். மம்மியோட மனசை எப்படியாவது மாற்றி நான் உன்னை ஏற்றுக்க வேண்டி. நீ எனக்கு வேணும்டி. மம்மி அவங்க வாயால
நீ அவங்களோட இப்ப சொல்ல விரும்பல, ஆனா சொல்லுவேன். அபி, அபியோடி, love you so much டி. ஏன் அபி, இப்போ இல்லம்மா, எப்பவும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எப்பவும் உன் கூட தாண்டி இருப்பேன். வெற்றி. அபிமா, இப்போ உன் மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்குமே. ம், ஆமா. இது என் அம்மா மடியில படுத்துட்டு இருக்க மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே இந்த சந்தோஷம் உனக்கு நான் தருவேன். அபி, ஓடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் அன்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. அபிமா, ஐ, ஏய், என்னடி என்னாச்சு? அது வெற்றி ப்ளீஸ், நீ இங்கேருந்து கிளம்பு. நீ கிளம்பு வெற்றி. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரத்தில் நான் என்னையும் மறந்துட்டேன். வெற்றி, நீ என் பக்கத்தில் இருக்காத. எனக்கு இதெல்லாம் சரியாக வரல. என் மனசில் வேற ஒருத்தன் இருக்கான். அவன் மட்டும்தான் எனக்கு. நான் என் வெற்றியை பார்த்தா என்ன ஏன் மறக்கிறேன்னு தெரியல. வெற்றி ப்ளீஸ், நீ இங்கேருந்து போ வெற்றி. அடியே, என் நினைப்பு உன் மனசை போட்டு வாட்டுது. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நிஜத்துல அது நான் தானே இன்னும் உணராம இருக்கேன். நான் வேற என்னும் என் நினைப்பு வேற என்னும் நினைச்சிட்டு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதானே, சீக்கிரம் நீ புரிஞ்சுப்படி. உன்னையே அறியாம என்கிட்ட நீ வர, ஆனா என் நினைப்பு உன்னை தள்ளி வைக்குது. சீக்கிரமே எல்லாமே ஒண்ணுதான்னு என்னை தேடி வருவடி. வந்துருவேன் அபி, நீ ஏன் சுத்துடி, எனக்கானவன் மட்டும். லவ் யூடி. ஆமா, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன ஆச்சு? ஏய், உன்னை தாண்டி கேட்குறேன், என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு எனக்கும் தெரியல. இனி நம்மளே வெற்றிக்கிட்ட இருந்து விலகி தான் இருக்கணும். எனக்கு வெற்றி பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அவன் நினைப்பு தான் வருது. அவன் கூட இருக்கிற மாதிரி தோணுது. ஏ அபி, இல்லை, நமக்கு அவன் மட்டும்தான். அவனை தவிர நம்ம மனசுல வேற யாரும் நினைக்க கூடாது. அவன் மட்டும்தான், அவன் மட்டும்தான் எனக்கு வேணும். அவன் நிஜத்துல இருக்கானோ இல்லையோ, ஆனா அவன் தான் எனக்கு வேணும். அவன் இல்லைனாலும் அவன் நினைப்படவே இருந்தனும். ஆனா நான் யார் பக்கமும் திரும்பக்கூடாது. வெற்றி வெற்றி என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கான். வெற்றி பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு அவன் கூட இருக்க மாதிரியே தோணுது. வெற்றியை பார்க்கும் போதெல்லாம் அவனை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம். அபி, இல்லை, வேதாண்டிக்காக மட்டும் இல்லை, உனக்காகவும் நீ வெற்றிக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. உன் மனசுல இருக்கிறவனுக்கு என்னைக்கும் துரோகம் பண்ணாத வெற்றி ப்ளீஸ். இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. சரி, அதான் என்கிட்ட பேசிட்டல, எனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு சொல்லிட்டல, என்னை சமாதானப்படுத்திட்டல. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு வெற்றி ப்ளீஸ், கிளம்பு. ஏன் உன்னோட தவிப்பை என்னால பார்க்க முடியலடி. என் நினைப்ப மனசுக்குள்ளேயும் என்ன நேராவும் உன்னால ஃபேஸ் பண்ண முடியலன்னு தெரியுது. இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா உனக்கு வேலை கிடைச்சிடும்டி. அப்போ உன் முழு விருப்பத்தோட என் பக்கத்துல வருவேடி. இப்படி தயங்கி தயங்கிலாம் வரமாட்டேன். லவ் யூமா. சரி அபி, நான் கிளம்புறேன். நாளைக்கு நம்ம ஊர்ல பார்க்கலாம். ஏய், கிளம்புறேன். வெற்றி, இனிமேல் நம்ம அவ்வளவா பார்த்து பேசிக்க வேண்டாம். என்னன்னா என்ன, அப்படி இருந்துப்போம். தயவு செஞ்சு உன்னை காயப்படுத்தணும்னு சொல்கிறேன்னு நினைக்காத. நான் எங்கே மனசு மாறிடுவேணும்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் வெற்றி, என்ன புரிஞ்சுக்கோ. ஏய், அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. என்னோட ஃப்ரெண்டு நீனு, உன்னை நான் அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏய், ஒரு வகையில் இப்போ எனக்கு மாமா பொண்ணடி. இந்த மாமா அப்பப்போ உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வரட்டுமா? இப்போ மாமாவுக்கு தூக்கம் வந்துருச்சு, இங்கேயே தூங்கலாம் தான், ஆனால் நீ தான் விட மாட்டியே. அதனால வீட்டுக்கு போய் தூங்குறேன். நாளைக்கு
ஊரில் மீட் பண்ணுவோம். நாளைக்கு மீட் பண்ணுவோமா? கண்ணும் மோதிய வேளை சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை. கடவுள் பார்த்த பக்தன் போலே கையும் காலும் ஓடவில்லை. பார்வையால் கொஞ்சம் கடத்திரையே மம்மி ஏன் ட்ரெஸ் எதுவும் பேக் பண்ணாம அமைதியா இருக்கீங்க? ஆனி மணி கிளம்பலாம். தெரியல மம்மி. எனக்கு எல்லாம் தெரியும்டி. தெரிஞ்சுதான் அமைதியா இருக்கேன். என்ன மாலு, என்ன நடந்துட்டு இருக்க? ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க, நம்மளை கூட்டிட்டு போகல. நீ இப்போ ஊருக்கு கிளம்புங்கன்னு சொன்னா நம்ம ஈனு பல்ல இடிச்சிட்டு கிளம்பிடணுமா? மம்மி உங்க கோவம் இதுதானா? எனக்கு முதல்ல கோவம் இருந்ததுதான். அவங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்மளை கூட்டிட்டு போலையேன்னு எனக்கு கோவம் அதிகமாக தான் இருந்தது. அப்புறம் பொறுமையை யோசிச்சு பார்த்தேன். அவங்க கூட்டிட்டு போகாததோ ஒரு வகையில நல்லதுன்னு தோணுச்சு. கூட்டிட்டு போயிருந்தா அங்கேயும் நான் அவளை பார்த்துருந்தேன். சத்தியமா என்னால் ஆத்திரத்தை அடக்கிருக்க முடியாது. அந்த இடத்துலையும் நான் ஒவ்வொரு எமோஷன் ஆகி அவளை ஏதாவது பண்ணியிருப்பேன். அங்கே ஏதாவது பண்ணா கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே கேட்டு போயிடும். நம்ம போகாதது ஒரு வகையில நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. மம்மி இப்ப நம்ம ஊருக்கு போறோம்ல, என்ன பண்ணணுமோ அங்க வச்சு பண்ணிப்போம். மாலு நீ எல்லாத்தையுமே டிக்கெட் தான் எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மாலு இது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேதவள்ளி, தெரியும்ல? மம்மி வேதவள்ளி ஆண்டி இந்த ஏஜுக்கு அவங்க இவ்வளோ ரகடா இருக்காங்கன்னா என் ஏஜுக்கு நான் இவ்வளோ ரகடா இருக்கணும். கவலைப்படாதீங்க மம்மி, நான் என்ன நினைச்சனோ அது கண்டிப்பா நடக்கும். இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுவும் பண்ண பாடு கிடையாது. நானும் நீ ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிற. உங்க அப்பா அவரை நம்புறதே வேஸ்ட்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஆமா என்ன இனியன் வேணான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இனியன் மாமா வேணான்னு நான் முடிவு பண்ண வேணாம். இனியன் மாமா தான் முடிவு பண்ணணும். அவ வேணான்னு. ஏன்னா இனியன் மாமா பொறுத்த வரைக்கும் இந்த மாலினி மட்டும்தான் அவரோட பொண்டாட்டி. கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல, பேசுற டயலாக்கு ஒன்றும் குறைச்சல. நல்லா கோவப்படுறேன், நல்லாவே பேசுறேன். ஆனா வேலையில ஒன்றும் ஆகுற மாதிரி தெரியல. அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட கல்யாண டேட்டும் நிச்சயதார்த்த டேட்டும் கொடுத்துடுறேன்னு காலையில போனவங்க மதியம் மேல தான் வந்தாங்களே. அது வரைக்கும் அவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பேசிட்டு இருந்தாங்க உனக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா? ப்ளீஸ் அதை நினைச்சு நாலு பேர்ல தான் இருக்கேன். இங்க பாருங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கல, நிச்சயதார்த்தமே நடக்க விட மாட்டேன். அப்படியே நிச்சயதார்த்தம் நடந்தாலும் கல்யாணம் என் கூட தான். இனியன் மாமா என் கழுத்துல தான் தாலியை கட்டுவாங்க. பொறுத்திருந்து பாருங்க மம்மி. இனி இந்த மாலினியை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. மாலு நீ சொன்னாலும் சொல்லலனாலும் ஃபைனலா உன்னை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன். உங்க அப்பா இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன். நீயும் சரி அஞ்சலியும் சரி இந்த வீட்டுக்கு கண்டிப்பா மருமகளா வந்தே ஆகணும். அந்த முடிவுல தான் நம்ம கிளம்பி வந்திருக்கோம், தெரியும்ல? அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகியே தீரணும். டோன்ட் வரி மேம், கண்டிப்பா நீங்க நினைச்சதுதான் நடக்கும். அப்பா அவங்க தங்கச்சிங்க மேல பாசத்துல அவங்க இஷ்டப்படி நடக்கணும்னு நினைக்கலாம். ஆனா நான் என் மகன் மேல உள்ள பாசத்துல என் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினைப்பேன். அது மட்டும் தான் நடக்கும். அஞ்சலிக்கும் அப்படிதான். அஞ்சலி வெற்றி மேல எவ்வளவு லவ்வா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளுக்கும் அவ விருப்பப்படி தான் நடக்கும். ஆமா மாலு நடக்கணும். இது நடந்தே தீரணும். நடக்கும் மம்மி, நடத்தி காட்டுவேன் இந்த மாதிரி. வெயிட் பண்ணி பாருங்க. சரி மாலு, என்னதான் பிளான் வச்சிருக்கா? ஏதாவது பிளான் இருக்கா? ஆமா மம்மி, பிளான் இல்லாம நான் இவ்வளவு தூரம் பேச மாட்டேனே. பக்காவா ஒரு பிளான் வச்சிருக்கேன் மம்மி. என்ன மாலு சொல்ற? என்ன பிளான் மம்மி? அது வந்து அம்மா